அண்மைச் செய்தி. விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய ஊர்களில் சட்டக் கல்லூரிகளை தொடங்க முதல்வர் ஆணையிட்டிருப்பதாக செய்திகளில் பார்க்கிறோம். வரும் 2017 நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 2017-18 கல்வியாண்டிலேயே சட்டக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் சட்டக் கல்லூரிகளை தொடங்க முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக இதற்கான பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 80 மாணவர்கள் என்ற அடிப்படையில் 3 மற்றும் 5 ஆண்டு பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதர தேவைகளுக்காக 3 சட்டக் கல்லூரிகளுக்கும் சேர்த்து 6,81,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த ஆணையை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். முதலமைச்சரின் ஆணை அண்மைச் செய்தியாக வந்திருக்கிறது. 2017-18 கல்வியாண்டில் சட்டக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 3 இடங்களில், அதாவது விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம் என 3 இடங்களில் புதிதாக சட்டக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணை பிறப்பித்திருக்கிறார். 2017-18 கல்வியாண்டிலேயே சட்டக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது.